வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். He is a symbol of victory over death, victory over everything of our life. இயேசு தான் ஒரு அடையாளமாக இருக்கிறார். ஒரு ஜெயத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஜெயங்களுக்கும் அவர் ஒரு அடையாளமாக இருக்கிறார். I'm going to pray for delays today. இன்னைக்கு நான் தாமதங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். The Lord was speaking to me, pray for the delays. ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார், தாமதங்களுக்காக ஜெபிக்க சொல்லி. Delays in our life has caused, so we have paid a lot for all the delays in our life. நம்முடைய வாழ்க்கையில अनेक கிரயத்தை நம்ம செலுத்தி இருக்கிறோம். ஏன்னா தாமதங்கள் ஆனது நிமித்தம் நிறைய கிரயத்தை செலுத்தி இருக்கிறோம். Because of the delays, lives were stuck. தாமதங்களினால வாழ்க்கைகள் அப்படியே நடுவுலயே நின்று போனது போல இருக்கு. Sometimes the enemy does not attack you directly. சில வேளையில பிசாசு நேரடியா உங்களை அட்டாக் பண்ண மாட்டான். He causes a delay. ஆனா ஒரு தாமதத்தை கொண்டு வருவான். And because of that delay you pay the price. You get frustrated, you get tired, you get wearied, you get discouraged. So many things. Our spirit goes down. அந்த தாமதத்தினால நம்ம சோர்ந்து போயிரோம், பலன் இல்லாம ஆயிரோம், अनेक காரியங்கள் அதனால நடக்கிறது. But today, taking the authority of the priesthood, I'm going to break the delay by the resurrection power of Jesus Christ. ஆனா இன்னைக்கு ஒரு ஆசாரியனுடைய அதிகாரத்தை எடுத்து அந்த தாமதங்களை உடைத்து இயேசுவின் இரத்தத்தினால் அதை உடைக்க போகிறோம். And as I am speaking, think about all the delays in your life. இப்ப நான் பேசுகிற வேளையில நீங்க நினைச்சுக்கோங்க என்னென்ன தாமதங்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. Whatever delays are happening in your life. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தாமதங்கள் நீங்க சந்திக்கிறீங்கன்னு கேளுங்க. May it be broken, the chains be broken, the spirit of delays be broken, and you are set free today. அந்த தாமதத்தின் சங்கிலி, தாமதத்தின் ஆவி இன்றைய நாள்ல உடைத்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வாராக. Praying for somebody delaying, things are delaying. சில பேருக்காக நம்ம ஜெபிப்போம், ஆனா காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம். Waiting for a course, things are delaying. ஒரு கோர்ஸ் செய்யறதுக்காக நீங்க காத்திருக்கலாம், ஆனா அதுல ஒரு தாமதம். You have applied for some application, it is delaying. இல்ல ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதுல ஒரு தாமதம். For everything there is a delay. எல்லாத்துக்கும் ஒரு தாமதம். But I pray that this delay will break like a tomb breaking open. It will break today. ஆனா இன்றைய நாள்ல நான் அந்த தாமதம் எப்படி கல்லறை உருட்டப்பட்டதோ அதே போல இந்த தாமதம். The next 3 months God will arise for you. I told you on Good Friday. நான் குட் ஃப்ரைடேல நான் உங்களுக்கு சொல்லிருந்த ஆண்டவர் உங்களுக்காக எழும்ப போகிறார் என்று. But today I am telling you, he is risen in your life in these 3 months. ஆனா இந்த வருகிற 3 மாசத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் எழும்பிட்டார். Shall we all quickly pray? Let's pray for 1 minute. Every delay that you want to break, let it break. என்ன தாமதங்கள் உடையணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் அதற்காகலாம் ஜெபிங்க. Whatever delays are in people's life, I break it by the resurrection power of Jesus Christ. Hallelujah. என்னென்ன தாமதங்கள் இருக்கோ அதெல்லாம் இயேசுவுடைய வல்லமையுள்ள நாமத்தினால உடைப்படுகிறது. Open your mouth, church, pray. May God hear your voice. தாமதங்கள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, every delays in families, every delays in personal life, every delays in our future, every delays in progressing in our career, every delays in our husband's life, every delays in a wife's life, every delays in parents' life, every delays with secular blessing, every delays in spiritual life. Get serious. Delays are breaking. Delays are breaking. The tomb is breaking open. The delays are breaking. The delays that closed the dreams. The delays that closed all possible doors. Today the doors are opening, cracking open. எல்லா தாமதங்கள்
கல்லறையை போல மூடி கடந்த Hallelujah. காரியங்கள், ஓ, ஷிக்கிர தாமதித்த பரபரபரபா. காரியங்கள் Hallelujah. இன்றைக்கு Hallelujah. உயிர்த்தெழுதலின் வல்லமையில Hallelujah. உடைக்கப்படுவதாக, தாமதங்கள் உயிர்த்தெழுதலின் இயேசு வல்லமையில ஆவிக்குரிய உடைக்கப்படுவதாக, வாழ்க்கையில தாமதங்கள் அன்றைய உடைக்கப்படுவதாக, காரியங்கள் பிள்ளைங்களுடைய இயேசு வாழ்க்கையில தாமதங்கள் Hallelujah. உடைக்கப்படுவதாக, ஆமாண்டவரே, பெரியவர்கள் உடைக்கிறோம், வாழ்க்கையில உடைக்கிறோம், தாமதங்கள் உடைக்கப்படுவதாக. Yes, Let Father. delays be Reve broken in ஷிக்கிர this country. பரபரபரபா. Let delays be broken back home. Let delays in salvation be broken in Jesus' name. Let delays in good things be broken in Jesus' name. Let delays in good news be broken in Jesus' name. Every good thing, every good step, there is a delay. Delays in transformation, delays in salvation, delays, everything delay. Wherever we go, delay. Delays in application, delays everywhere. I break it. I break it in the mighty name of Jesus. Hallelujah. Thank you. Hallelujah. Thank you. Amen. Hallelujah. Amen. Amen. Today we are going to see from Matthew chapter 28 verse 1 to 9. மத்தேயு 28வது அதிகாரம் 1 லிருந்து 9 வசனங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். Matthew 28 1 to 9. I live for Jesus day after day. As children are going, I live for Jesus day after day. I live for Jesus. Let come what may, the Holy Spirit I will obey. I live for Jesus day after day. I live for Jesus. I live for Jesus day after day. Yes, Lord. I live for Jesus. Let come what may, the Holy Spirit I will obey. I live for Jesus day after day. One more time. I live for Jesus day after day. I live for Jesus. Let come what may, the Holy Spirit I will obey. I live for Jesus day after day. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன். இன்னொரு முறை பாடுவோம். இயேசுவுக்காக உணர்ந்து பாடுவோம். ஜீவிப்பேன் நான். ஆமென். என்ன வந்தாலும் ஆமென். அஞ்சிடேன் நான். ஆமென். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். I live for Jesus. I live for Jesus. Day after day. உண்மையாவா? I live for Jesus. Really? Let come what may. Let God hear. The Holy Spirit. Oh yes. I will obey. Very good. I live for Jesus. Day after day. I live for Jesus. Children sing. Day after day. Oh really? I live for Jesus. Oh yes. Let come what may. Oh really? Very good. The Holy Spirit. I will obey. Oh yes. I live for Jesus. Day after day. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். அப்படியா? என்ன வந்தாலும் very good. அஞ்சிடேன் நான். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன் சுவாமி. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். I live for Jesus. I live for Jesus. Day after day. Amen. I live for Jesus. Let come what may, the Holy Spirit I will obey. I live for Jesus day after day. Matthew chapter 28 verse 1 to 9. மத்தேயு 28வது அதிகாரம் 1 லிருந்து 9 வசனங்கள். Today's sermon I am going to split into 3 parts. இன்றைய வார்த்தையை 3 பகுதியாக நான் பிரிக்க போகிறேன். Whichever is useful, whatever the Holy Spirit is speaking, take it for yourself. எந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரோ அது உங்களுக்கென்று எடுத்துக்கோங்க. First is Matthew chapter 28 verse 1 to 9. முதலாவது மத்தேயு 28வது அதிகாரம் 1 லிருந்து 9 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள்.
அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். Amen. Let me read. After the Sabbath, at dawn on the first day of the week, Mary Magdalene and the other Mary went to look at the tomb. There was a violent earthquake, for an angel of the Lord came down from heaven and going to the tomb, rolled back the stone and sat on it. My dear people of God, and on the Good Friday, I was telling that God has allotted an angel that is going to do your battles. நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு தேவதூதனை கட்டளையிடுகிறார் உங்களுடைய யுத்தத்தை செய்யும்படியாக. And again God is giving you another word. In the next 3 months, in the next 3 season, there is going to be angelic activity in your life. ஆண்டவர் மறுபடியும் தேவதூதனை உங்களுக்கு கொடுக்கிறபடி பேசுகிறார். இந்த வருகிற 3 மாசத்துல தேவதூதனுடைய அசைவாடுகளை நீங்க பாப்பீங்க. The more you receive the word, the more you believe the word, the more the word will work in your life. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, அதே அளவுக்கு தான் உங்களுக்கு அது கிரியை செய்யும். We see God again sends an angel. நம்ம இதுல பார்க்கிறோம், ஆண்டவர் மறுபடியும் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். The angel comes to roll the tomb. அந்த தேவதூதன் வந்து அந்த கல்லறையை புரட்டி போடுகிறார். And not only rolls, he comes and sits on it. அவர் அந்த கல்லை புரட்டி போட்டது மாத்திரமல்ல, அந்த கல்லு மேலேயே உட்கார்ந்து இருக்கிறார். When somebody comes and sits in your house, யாராவது உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, which means they are going to stay there for some brief period of time. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருக்க போறாங்கன்னு அர்த்தம். The angelic visitation is going to be like this in your life. அதே போல தான் இந்த தேவனுடைய வருகையும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே இருக்க போகுது. It is not going to be coming and going quickly. வெறும் சீக்கிரத்துல வந்து சீக்கிரத்துல போறது கிடையாது. There are things that the angel of God is going to do because he is going to come and sit in your house. சில காரியங்களை அசைக்கும்படியாக செய்யும்படியாக தேவதூதன் வந்திருக்கிறதுனால the angel of God is going to sit in the house of God. ஆண்டவருடைய தேவதூதன் தேவாலயத்தில் வந்து உட்கார போகிறார். The angel of God is going to sit in the place where you are praying, where you are meeting with God. நீங்க எங்க ஆண்டவரை சந்திக்கிறீங்களோ, எங்க ஜெபிக்கிறீங்களோ, அங்க தேவதூதன் வந்து உட்கார போகிறார். There are certain business that God wants to do in your life. ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். Why the angel comes and sits? Because he comes and does the job and guards that nothing against will arise. ஏன் தேவதூதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்னா, அவர் செய்த காரியம், அந்த காரியத்தை யாரும் ஒண்ணு செஞ்சிட கூடாதுன்னு பாதுகாப்புக்காக உட்கார்ந்து இருக்கிறார். My dear people of God, எனக்கு அருமையான தேவஜனமே, anything that you are going to do in this season, the angel of God is not only there to fight, but he is going to sit and watch to protect from every weapons of the enemy. எனக்கு அருமையான ஜனமே, தேவதூதன் வந்து இந்த காரியங்களை உங்களுக்கு வருகிற மாசங்கள்ல நீங்க செய்கிற காரியத்தை அதற்கு உதவி செய்கிறது மாத்திரம் இல்ல, அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அங்கே உட்கார்ந்து இருக்க போகிறார். You know, in the 5th verse, the angel said to the women, do not be afraid, I know you are looking for Jesus. மத்தேயு 28:5ல தேவதூதன் சொல்கிறார், பயப்படாத, எனக்கு தெரியும் நீ அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறாய் அப்படின்று. You know, Jesus is risen. இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். Is it a good news or a bad news? அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? Is it a good news or a bad news? அது நல்ல செய்தியா இல்ல கெட்ட செய்தியா? Is it a sad news or a joyful news? அது துக்கமான செய்தியா இல்ல சந்தோஷமான செய்தியா? There are news going to come
You know, Hallelujah. here Jesus was risen. It was a joyful act. It was such a happy occasion. People even started to get scared of what is happening. Oh my God, is it real? Oh my God, is this true? Is this real? I'm telling you today, the tombs, the delays when God is breaking now in this season, Hallelujah. and what you are going to enter and see, it is going to be joyful. It is going to be good. It is going to be beautiful. It is going to be dreams coming true. Hallelujah. Where along with the excitement, you will be scared to enjoy. Oh my God, is it me? Oh my God, Hallelujah. is it for me? Oh my Hallelujah. God, is this happening in my life? Hallelujah. எனக்கா இப்படி நடக்குது, எனக்கா இப்படி நடக்குது. ஒரு 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 சந்தோஷம் கலந்த ஒரு Hallelujah. பயம், ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு பயம். Amen. என் வாழ்க்கையில கர்த்தர் இப்படி செய்தாரா? நான் எதிர்பார்க்கலையே. என்னுடைய Hallelujah. கனவுகள் செத்து போயிருச்சு நினைச்சேனே. என் வாழ்க்கையில என்ன கொண்டு உன்னை Hallelujah. கொண்டு அவர் Hallelujah. செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக Amen. இருக்கும். நல்ல சபையார் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. When the angel comes, when the news is given, it not only it brings the fear. When Jesus was born, same thing. Hallelujah. இயேசு சுவாமி பிறக்கும் போதும் அதேதான். What does the angel say? Do not good morning. Who said good morning? The angel said, do not fear. I have a good news for you. When Jesus was risen, again the angel comes and says, you know, there are things that are going to take place. You will be really scared to handle it. உன் வாழ்க்கையில நடக்க போற சில காரியங்கள், நல்ல காரியங்கள், நம்ம நடக்கிறப்ப கை காலெல்லாம் உதறும், பயங்கரமா பயப்படுவோம். Lord, is it true? Is it really happening to me? How many of you want to receive this grace upon your life on this day of resurrection? கேளுங்க, Lord, give me this grace. Ask. எனக்கா சுவாமி? Lord, is it for me? Is it for me? எனக்கா? எனக்கா? உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். What God is going to do through you is going to be terrible. And then verse 7. it says, ஏழாவது வசனம். Then go quickly and tell his disciples, he has risen from the dead and is going ahead of you. Hallelujah. Hallelujah. This time, the Lord is not going to walk along with you. There are seasons when he will walk behind you. There are seasons when he will walk with you. But there are seasons Hallelujah. where he will walk ahead of you. Amen. Where there will be double protection. Wherever there is crooked paths, wherever there is barriers, wherever there is enemy attack, wherever there is people attack, the Lord is going ahead of you. Hallelujah. சில நாட்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு பின்பாக பாதுகாப்பாக வருவார். சில நாட்கள்ல நம்மளோட நேராக நம்மளோட நடந்து வருவார். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக போகிறார். There will be seasons you will not know what to do next. சில நாட்கள்ல நம்மளுக்கு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கும். Ask the Lord, Lord, this time I don't want you to stay behind me. I don't want you to stay with me. Go ahead of me. அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த வேளையில நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பின்பாக இல்லை, என்னோடு கூட இல்லை, எனக்கு முன்பாக நீங்க போங்கன்னு சொல்லி கேளுங்க. And the angel of the Lord says, he is going ahead of you into Galilee. There you will see him. When the Lord goes ahead of you, you will see the glory of God manifested. That is the sign that God is going ahead of you. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போறதற்கு அடையாளம் என்ன? அவருடைய மகிமையை நீங்க காண போகிறீங்க. We will see people sitting in this place, will see people waiting, will see. Hallelujah. People who were praying will see. Amen. People who woke up early in the morning to see the tomb will Hallelujah. never be disappointed.
they will see the work of God. They will see the manifestation of the Holy Spirit. They will see the power of God released over your life. அதிகாலையில் எழும்பி ஜெபித்த அவர்கள், அதிகாலை ஆண்டவரை நம்பினவர்கள், அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய கிரியையை, ஆண்டவர் வெளிப்படுத்தலை நீங்க பாப்பீங்க. Do you believe that நீங்க God விசுவாசிக்கிறீங்களா? is going to go ahead of your children? உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் போக He's போகிறார். going to go ahead of your family, your husband, your wife, your parents, whoever you are praying for. He's going to go ahead of our church. உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக, உங்களுடைய கணவன் மனைவிக்கு முன்பாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, நம்முடைய சபைக்கு முன்பாக ஆண்டவர் போக போகிறார். And then so the women hurried away from the tomb, afraid, yet filled with mixed emotions. You know, they were so joyful and they were afraid. அந்த ஸ்திரீகள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? தமிழ்ல எப்படி பயத்தோடும் சந்தோஷத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். நம்ம வாழ்க்கையில take it as a prophetical word for April. There are seasons coming, there are incidents that are going to happen. It is going to be joy filled fear. Hallelujah. Okay? Hallelujah. Hallelujah. சில நேரம் சில காரியம் பெருசா வரும்போது பயமாயிரும். இத நான் ஹேண்டில் பண்ணுவேனா? We get very scared. God is going to do certain things for people who are waiting eagerly. And then it says number 9, suddenly Jesus met them. Hallelujah. Hallelujah. This season, suddenly, during, not only in the church, during your personal prayer, when you are walking alone, when you are driving, when you are going to work, suddenly there is going to be God's encounter meeting you. Amen. Amen. If you want, it will happen. உங்களுக்கு அது வேணும், தாகமா இருக்கிறேன் வேணும்னா நம்ம வாழ்க்கையில அது நடக்கும். The second portion, John 10:10. யோவான் 10:10. So when God starts to move in our lives, what happens? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாம். Restoration. Not only good things, happy things, but restoration begins to happen. ஆனா அது என்ன நடக்கும்னா வெறும் சந்தோஷமான செய்திகள் மாத்திரம் கிடையாது, இழந்து போன காரியங்கள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவர் மீட்டு கொடுப்பார். What is John 10:10 says? யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? The thief comes only to steal, to kill and to destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறார். Our years would have stolen, our years would have been killed, our dreams would have been destroyed. நம்மளுடைய வருஷங்கள், நம்மளுடைய கனவுகள் எல்லாம் கொல்லப்பட்ட நிலைமையில இருக்கலாம். All your hard efforts will seem to be destroyed. No results, Lord. நம்முடைய கடினமான உழைப்புக்கு எந்த ஒரு பலனும் இல்லாதபடிக்கு காணப்படலாம். But the Bible says, I have come. Why Jesus is risen? He is risen so that you can have life and to its full. ஆண்டவர் ஏன் மறுபடியும் உயிரோடு எழுந்து நம்மளுக்காக வந்தாரு? ஜீவனை, அதுவும் பரிபூர்ண ஜீவனை நம்மளுக்கு கொடுக்க முடியாது. Our life complete. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பரிபூரணத்தில் இருக்கா? Yes sister, I have few things done, but there are so many things undone. ஆமா சிஸ்டர், சில காரியங்கள் நடைபெற்றிருக்கு, ஆனா இன்னும் நிறைய காரியங்கள் இன்னும் நிறைவேறாதபடிக்கு இருக்கு. நீங்க சொல்லலாம். There are callings that are incomplete. சில அழைப்புகள் இன்னும் அரவாசியிலே நிக்கிற மாதிரி இருக்கலாம். There are destinies that have not been yet started. இல்ல சில அழைப்புகள் இன்னும் ஆரம்பிக்காதபடிக்கு இருக்கலாம். But today God is saying that everything that was taken away, stolen, killed, destroyed, He has risen to give new life, new beginning to it. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்ட திருடப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா அதெல்லாம் ஒரு புதிய காரியத்தை உண்டு பண்ணும்படியாக தான் வந்திருக்கிறார். You know why for Easter we have all these eggs and bunnies and chicks? You know, you would have seen in the markets, in the commercials. நம்ம ஈஸ்டர்னாலே நம்ம பார்த்தோம்னா கடைகள் எல்லாம் இந்த முட்டை, இந்த பன்னீஸ், குட்டி கோழி குஞ்சு அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். What does it signify? அதோட அர்த்தம் என்ன?
new life. புது ஜீவன். He is risen to give a new life in us. இயேசு உயிரோடு எழுந்தார் நமக்குள்ளாக ஒரு புதிய ஜீவன் உண்டாகும்படியாக. Lord, the life that I live is very lukewarm and just a waste life. நான் வாழுகிற இந்த வாழ்க்கை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. But whenever there is Easter, whenever we see He is risen, it means God is having a new beginning in my life. ஆனா ஈஸ்டர் நம்ம அந்த நாட்களை தியானிக்கிறோம்னா அது நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. A new life, a new beginning for your ministry. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன், உங்களுடைய ஊழியத்துல ஒரு புதிய ஆரம்பம். A new life, a new beginning for your business. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு புதிய ஆரம்பம். All the finances was crashed, but today because Jesus is risen, a new life, a new beginning in your finances. உங்களுடைய ஃபைனான்ஸ் செத்து போன சூழ்நிலையில காணப்படலாம். ஆனா இயேசு உயிரோடு எழுந்தது நிமித்தம் அதுல ஒரு புது ஆரம்பம் உண்டாக போகிறது. What you lost, it is coming back to you. எதை நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி Do வருகிறது. you believe that? அதை நீங்க Do விசுவாசிக்கிறீங்களா? you believe what left me is coming back நீங்க to me? விசுவாசிக்கிறீங்களா என்னை விட்டு எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் மறுபடியும் திரும்ப A வருகிறதுன்னு? new life, a new beginning. ஒரு புது ஜீவன், புது ஆரம்பம். God is giving new life to your dreams. உங்களுடைய கனவுகளுக்கு ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்கிறார் You would have ஆண்டவர். set so much goals, so many visions, a new life, a new beginning for your visions and missions. நீங்க நிறைய திட்டங்கள் வச்சிருக்கலாம், நிறைய தரிசனங்கள் வச்சிருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். And finally the third part, I like this verse so much. 2 Corinthians chapter 5 15 to 17. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15 இருந்து 17வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 15 to 17. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். You know, it is so beautiful. It says, okay, Tamil. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 5:15 to 17. You all know the 17th verse, but I am going to read the 15th one. And he died, and Jesus died for all, that those who live should no longer live for themselves, but for him who died for them and who rose again. Hallelujah. Hallelujah. What is, okay, Jesus is risen. This is Easter. What is our role for this Easter? இயேசு உயிரோடு எழுந்தாரு. ஆனா இந்த ஈஸ்டர் நாட்கள்ல நம்மளுடைய பங்கு என்ன? He loved us so much that he died for us. அவர் நம்மள அதிகமா நேசித்தபடினால நம்மளுக்காக மரித்தாரு. So that we no longer live for ourselves, but we live for the one who died for us. இனி நம்மளுக்காக வாழாம நம்மளுக்காக மரித்த இயேசுவுக்காக வாழுகிறது தான் நம்ம கொடுக்கிற பங்கேற்பு. What does it mean? அதற்கு அர்த்தம் என்ன? Verse 17 says, therefore if anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. 17வது வசனத்துல சொல்லியிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதியதாக ஆகிறது. We would have heard this verse when we were born again. நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த புது நாட்கள்ல நம்ம இந்த வசனத்தை கேட்டிருப்போம். Heard this when we were baptized. இல்ல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த நாள்ல இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம். If anyone is a new creation, if anyone is in Christ, he is a new creation, the old is past. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதிய மனுஷனாகிறான் நம்ம கேட்டிருப்போம். God expects us to live a new life. ஆண்டவர் நம்மளை ஒரு புது வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறார். He died for us so that we will live a life
for the one who died. இப்ப ஆண்டவர் நம்மளுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார். எதற்காக? நம்மளுக்காக மரித்த அந்த ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோன்ற ஒரு எதிர்பார்ப்போடு. Are you living a life for the Lord? இப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கைய அந்த தேவனுக்காக வாழ்றீங்களா? Coming to church does not mean that that is not the answer for that question. அந்த கேள்விக்கு சபைக்கு போறேன்றது அதோடைய பதில் கிடையாது. Have I given my life to Jesus? என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கேனா? Monday to Saturday, how is my life before Jesus? என்னுடைய வாழ்க்கை திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கு? Have I forsaken all my old things and I am living as a new person before Jesus? என்னுடைய பழைய காரியங்களை எல்லாம் விட்டுட்டு இயேசுவுக்காக ஒரு புதிய சிருஷ்டியாய் புதிய வாழ்க்கையை வாழ்றேனா? What do you have to show me that this was my old life and this is my new life? என்கிட்ட நீங்க காட்டணும்னா நீங்க எப்படி காட்டுவீங்க? இது என்னுடைய பழைய வாழ்க்கை, இது இப்போ நான் வாழுகிற வாழ்க்கை, புதிய வாழ்க்கைன்னு எப்படி என்கிட்ட காட்டுவீங்க? How are you going to show me? எப்படி நீங்க காட்டுவீங்க? I used to be like this sister, but now I am a new person in Christ. I have changed. சிஸ்டர், நான் இப்படி இருந்தேன், ஆனா நான் இயேசுவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி மாற்றிக் கொண்டேன். நீங்க எப்படி We காட்டுவீங்க? all celebrate Easter. It is good. நம்ம ஈஸ்டரை கொண்டாடுகிறது நல்லது. We all proclaim that Jesus is risen. Very good. நம்ம இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நம்ம அறிக்கை செய்கிறது நல்லது. But there is a verse that says that are we living a life for him who died for us? ஆனா நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம், நம்மளுக்காக மரித்த அந்த இயேசுவுக்காக நம்ம வாழுகிறோமா? You know, somebody who loved you and me dearly. உங்களையும் என்னையும் அதிகமா நேசித்த ஒருத்தர். We never deserved forgiveness. அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறதற்கு நம்மளுக்கு தகுதியே இல்ல. He went to the cross to shed his blood so that we will live an eternal life. அவர் சிலுவை மரணத்துக்கு போய் இரத்தம் சிந்தினார், ஏன்னா நம்ம நித்தியத்திற்கும் வாழணும்னு சொல்லிட்டு. What do you do for someone who loves you dearly? இவ்வளவு அதிகமா உங்களை நேசித்த ஒருவருக்கு நீங்க திரும்பி என்ன செய்ய போகிறீங்க? It's not how much I give money to the Lord. No. ஆண்டவருக்கு எவ்வளவு நீங்க காசு கொடுக்கறீங்க, ஆஃபரிங் கொடுக்கறீங்கன்றது கிடையாது. How you live for the Lord matters in this life. ஆண்டவருக்காக நீங்க எப்படி நீங்க வாழுகிறீங்கன்றது தான் முக்கியம். In this Easter, as I said, there are 3 different parts. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 3 பகுதியாக நான் இந்த செய்தியை கொடுக்கிறேன்னு சொல்லி. Every tomes of delays are breaking. An angel is sitting on it to progress your things. எல்லா தாமதம் என்ற கல்லறைகள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தாமதங்களையும் உடைக்கும்படியாக. He is going ahead of you. உங்களுக்கு முன்பாக அவர் போகிறார். You are going to see his work. அவருடைய கிரியைகளை நீங்க பார்க்க போறீங்க. And suddenly there will be encounters in your life, joy filled with fear. அவரை நீங்க திடீரென்று உங்களை அவர் சந்திக்க போகிற ஒரு பயம் கலந்த சந்தோஷம், மகா சந்தோஷத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. There are new beginnings that will take place in people's life. ஜனங்களுடைய வாழ்க்கையில புதிய ஆரம்பங்களை நீங்க பார்க்க போகிறீங்க. Because he has come to restore what was stolen and killed and damaged. ஏன்னா அவர் திருட வந்ததையும் கொல்ற காரியங்களையும் திருப்பி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். The last verse, கடைசி வசனம், what I read was, for the one who died for us, are we going to live a life for him? நம்மளுக்காக மரித்த அந்த தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோமா? People say I will die for Jesus. நம்ம கேட்டிருக்கோம், ஜனங்க சொல்வாங்க நான் இயேசுவுக்காக மரிக்கவும் தயாரா இருக்கிறேன். My husband always used to say, forget about dying for Jesus, live for Jesus. ஆனா என்னுடைய கணவர் இப்படியாக சொல்லுவார், முதல்ல மரிக்கிறத நீ விடு, முதல்ல இயேசுவுக்காக வாழ நினை அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன், ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பேன். பாஸ்டர் சொல்லுவாங்க, உயிரை கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாழ்ந்து காட்டு ஆண்டவருக்காக. ஹalleluya. Yeah, it is easy to give life for Jesus, but to live for Jesus every day is a challenging life. ஆனா இயேசுவுக்காக மரிக்கிறது கூட சிலது சுலபமா மரிச்சிடலாம், ஆனா அவருக்காக அனுதினமும் வாழுகிறது தான் ஒரு பெரிய சவால். Because circumstance is never going to change. ஏன்னா சூழ்நிலைகள் என்னைக்கும் மாறாது. Nobody is going to ever change. இல்ல நம்மள சுற்றி இருக்கிற ஜனங்க மாற மாட்டாங்க. But when we live for Jesus,
we change. ஆனா இயேசுவுக்காக நம்ம வாழுகிறப்போ நம்மளையே மாற்றிக்கொள்ளுவோம். You know, if you hold on to this Jesus today, இன்னைக்கு இந்த இயேசுவை நீங்க இறுக்கி பிடிச்சிட்டீங்கன்னா, this is not another Easter service. இது ஒரு இன்னொரு ஈஸ்டர் சர்வீஸ போல இருக்காது உங்களுக்கு. This is going to be a historical Easter service in your life. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப நினைவுல இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்டர் சண்டேவா இருக்கும். In days count, things will change. நாட்கள் எண்ணிக்கையில காரியங்கள் அசைகிறதை நீங்க பாப்பீங்க. There will be so much joy that you will be even scared to handle the joy. உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற சந்தோஷத்தை எல்லாம் பார்த்து அதை நினைச்சு உங்களுக்கு பயம் கூட வர அளவுக்கு ஆண்டவர் செய்வார். Shall we all close our eyes? கண்களை மூடலாமா?